ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுருராஜி பேசுகிறேன். இது சுருராஜியின் கதை சொல்லும் நேரம். சூர்யாவின் சுப்ரபாதம் அப்படின்ற ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு வரேன். இன்றைக்கு அந்த கதையின் 5ஆம் பகுதி. சில நாட்களுக்கு பிறகு ஒரு நாள் தாத்தாவும் பாட்டியும் வீட்டிற்கு வந்து ரவிச்சந்திரன் ராதிகா தம்பதிகளை பார்த்து பேசினார்கள். சுப்ரியாவின் ஜாதகத்தை நாங்கள் ஒரு ஜோசியர்கிட்ட காட்டி பார்த்தோம். சுப்ரியாவுக்கு இன்னும் குரு பலன் கூடி வரலை. கல்யாணம் ரொம்ப லேட்டாக ஆகும்னு சொல்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் இப்படி அவளை வீட்டிலே வச்சு பூட்டாதீங்க. நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னொருத்தர் வீட்டில் போய் வாழ வேண்டிய பொண்ணு. வெளியில் போய் கொஞ்சம் ஊர் உலகத்தில் என்ன நடக்குதுன்னு உலக நடவடிக்கைகளும் நடப்புகளும் தெரிந்து கொண்டால் அவளுக்கு அதுக்கப்புறமா கல்யாணம் ஆகி வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை சமாளிக்கிற தைரியமாவது வரும். அவளோட குடும்ப வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அவள் தனியாக போய் சம்பாதிச்சு வாழற அளவுக்கு அவளுக்கு ஒரு பக்குவம் வர வேணும். அதனால் நாளிலிருந்து அவளை எங்கேயாவது வெளியே வேலைக்கு அனுப்புங்க என்று கூறினார்கள். இதற்கு ரவிச்சந்திரன் ஒத்துக்கொள்ளவே இல்லை. மாறாக அவர்களிடம் சத்தம் போட்டு பேச ஆரம்பித்தார். அதெல்லாம் முடியாது. அவள் எங்கேயும் வெளியில் போக வேணாம். அவள் இதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளியே போகிற மாதிரி இருந்தால் அவளுக்கு ஒரு நல்ல வரனாக பார்த்து கல்யாணத்தை பண்ணி முடித்ததுக்கப்புறம் அவள் புருஷன் கூட அவள் வெளியில் போகட்டும். அது வரைக்கும் அவள் இந்த வீட்டிலேயே உள்ளேயே இருக்கட்டும் என்று பிடிவாதமாக மறுப்பு சொல்ல ஆரம்பித்தார். ஆனால் தாத்தாவும் பாட்டியும் அவனை ரவிச்சந்திரனிடம் அவர்கள் இன்னும் பிடிவாதமாக பேசினார்கள். சுப்ரியா எங்களை மீறி எந்த தப்பும் பண்ண மாட்டான். உனக்கு ஒரு பொண்ணு தப்பு பண்ணினா அவ கூட பிறந்த இன்னொரு பெண்ணும் தப்பு பண்ணுவாள் என்று என்ன நிச்சயம்? அவள் ஏற்கனவே அவளுடைய அக்கா அஸ்வினி விஷயத்தில் சூடுபட்டு இருக்கா. கனவுல கூட அந்த மாதிரியெல்லாம் தப்பு பண்ண மாட்டான் என்று அவளுக்கு எப்போதும் போல் பரிந்து பேச ஆரம்பித்தார்கள். உடனே ராதிகாவும் பேசினார். ஆமாங்க, எனக்கு தெரிஞ்சு இந்த 2 வருஷத்தில் சுப்ரியா அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கூட எதுவும் பேசலை. கல்லூரியில் அவளின் தோழிகளிடம் கூட அதிகமாக பேச்சுவார்த்தை வச்சுக்கல. எனக்கு நல்லா தெரியும். நாளைக்கு நம்ம கட்டி கொடுக்குற இடத்துல அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டா அவளும் தனியாக தான் நின்று போராடி வாழ்க்கையில் வாழணுமே தவிர நம்ம உதவியை என்றைக்குமே அவள் எதிர்பார்க்கக்கூடாது இல்லையா? அதுக்காக நம்ம அப்படியே அவளை விட்டுட முடியுமா? நாளைக்கு அவளோட கல்யாண வாழ்க்கையில் அவள் கஷ்டப்பட்டா நாமும் தானே வருத்தப்பட வேண்டியிருக்கும் என்று கூறி கண் கலங்கினாள் ராதிகா. அதன் பிறகுதான் ரவிச்சந்திரன் சிறிது மனம் இறங்கி, சரி, நீங்கள் சொல்கிறபடியே நானும் ஒத்துக்கிறேன். இப்போ நான் என்ன செய்யணுமோ அதை நான் செய்கிறேன். நாளைக்கு காலையில் காவியா கிட்ட சொல்லி அவளுடைய சர்டிஃபிகேட் எல்லாம் ஜெராக்ஸ் எடுத்து என்கிட்ட தர சொல்லு. நானே அவளுக்காக எங்கேயாவது வேலைக்கு அப்ளிகேஷன் போடுறேன் என்று கூறினார் ரவிச்சந்திரன். அதன் பிறகுதான் தாத்தாவும் பாட்டியும் நிம்மதியாக ஊருக்கு சென்றார்கள். மறுநாளே காவியாவும் சுப்ரியாவிடமிருந்து அவள் படித்த படிப்புக்கான சர்டிஃபிகேட் எல்லாம் ஜெராக்ஸ் காப்பிகளை எடுத்து கொண்டு வந்து ரவிச்சந்திரன் கையில் தந்தார். அதனை எல்லாம் பார்த்த ரவிச்சந்திரன் அப்படியே கண் கலங்கினார். நல்லா தான் படித்து ஃபஸ்ட் கிளாஸில் மார்க் வாங்கியிருக்கான். அஸ்வினி மட்டும் தப்பு பண்ணாமல் ஒழுங்காக இருந்திருந்தா இந்த சுப்ரியாவை இன்னும் அவள் ஆசைப்பட்ட மாதிரியே மேலே படிக்க வச்சு இருக்கலாம். இப்படி வேலைக்கு அனுப்ப வேண்டிய அவசியமே இருந்திருக்காது என்று நினைத்தவர் பிறகு வேண்டாம், மேற்கொண்டு மேலே படித்தால்
அஸ்வினி மாதிரி சுப்ரியாவும் தனியாக முடிவு எடுக்கின்ற அளவுக்கு இவளுக்கும் தைரியம் வந்தாலும் வந்துடும். வேலைக்கு போய் கொஞ்ச நாள் கஷ்டப்படட்டும், அப்போ தான் வாழ்க்கையோட அர்த்தம் இவளுக்கு புரியும் என்று நினைத்தவர் ஒரு சிறிய கம்பெனியில் குறைவான சம்பளத்தில் சுப்ரியாவை வேலைக்கு சேர்த்து விட்டார் ரவிச்சந்திரன். அடிக்கடி சென்று அவள் வேலை செய்யும் அலுவலகத்தில் அவளின் நடவடிக்கைகளை கவனிக்கவும் ஆரம்பித்தார். போக போக சுப்ரியாவிடமிருந்து எந்த மாற்றமும் தெரியாமல் போகவே அவள் மீது நம்பிக்கை வைத்து அவளை தினமும் வேலைக்கு தனியாக சென்று வர அனுமதியும் அளித்து விட்டார். ராதிகாவும் தன் பங்குக்கு அவளை கண்காணித்து கொண்டே வந்தாள். சுப்ரியாவின் ஆடை அலங்காரத்திலும் பேச்சிலும் பழகும் விதத்திலும் மற்ற நடவடிக்கைகளிலும் சுப்ரியா வேலைக்கு சென்று வந்த பிறகும் எந்த மாற்றமும் ஏற்படாமல் போகவே அவளும் சுப்ரியாவின் மேல் நம்பிக்கை வைத்து காவியாவுடன் சேர்ந்து கோவிலுக்கு, கடைக்கு மற்றும் வேலைக்கு சென்று வர அனுமதி அளித்து சுப்ரியாவின் மீது சிறிது நம்பிக்கையை வளரவிட்டாள் ராதிகா. ஒரு நாள் சுப்ரியா பஸ்ஸில் சென்று கொண்டிருந்த போது வழியில் பஸ் நின்றுவிட்டது. என்னவென்றே தெரியவில்லை. வெகு நேரமாக ரொம்ப டிராஃபிக்காக இருக்கிறது என்று அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் பேசுவதை கேட்ட சுப்ரியா ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது என்றவுடன் அவளுக்கு பதட்டம் வர, அருகில் தானே நம் வேலை செய்யும் அலுவலகம் இருக்குது, இங்கிருந்தே நம்ம பஸ்ஸில் இறங்கி நடந்தே சென்று விடலாம் நம்முடைய அலுவலகத்துக்கு என்று பஸ்ஸை விட்டு கீழே இறங்கி நடக்க ஆரம்பித்தாள் சுப்ரியா. நிறைய வண்டிகள் ஆரன் அடித்தும் சத்தம் போட்டு திட்டிக் கொண்டும் இருந்தார்கள். சிறிது தூரம் சென்றவுடன் நடு ரோட்டில் ஒரு பையன் ஒரு பெண்ணின் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டே இருந்தான். அதனால தான் இவ்வளோ டிராஃபிக் ஏற்பட்டுள்ளது. அங்குள்ள டிராஃபிக் போலீஸார் வந்து சத்தம் போட்டும் கூட 10 நிமிஷம் வண்டிங்க நிற்கிறதுனால எதுவும் ஆகிடாது என்று கூறி அனைவருக்கும் கேக் மற்றும் உணவு பொட்டலங்களை வழங்கி கொண்டிருந்தார்கள் சில மாணவர்கள். இதனை எல்லாம் கவனித்து கொண்டே சுப்ரியா தன்னுடைய ஆஃபீஸுக்குள் சென்று விட்டார். ஆஃபீஸ்க்குள்ளே போனதும் அங்கு ஜன்னல் ஓரத்தில் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த தன் தோழி அருணாவிடம் குட் மார்னிங் சொல்லிக்கொண்டே தன்னுடைய சீட்டில் சென்று அமர்ந்தாள் சுப்ரியா. ஏ சுப்ரியா, இங்கே வந்து இதை பாரேன் என்று வேகமாக வந்த அருணா சுப்ரியாவின் கையை பிடித்து ஜன்னல் ஓரத்தில் சென்று ஒரு இடத்தை காட்ட, அந்த இடத்தில் அந்த பையன் அந்த பெண்ணின் உதடுகளில் முத்தமிட்டு ஹாப்பி பர்த்டே சொல்லி கொண்டு இருந்தான். சி கர்மம், இவனுங்களுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா அந்த பொண்ணு கூடவா எதுவும் இருக்காது. இப்படியா நடு ரோட்டில் எல்லா வண்டியும் நிறுத்தி இப்படி யாராவது அசிங்கம் பண்ணுவாங்களா? கன்றாவி, காலையில் என்னை வேற இந்த கர்மத்தை பார்க்க வச்சுட்டேன் என்று அருணாவை திட்டிவிட்டு தன் சீட்டிற்கு சென்றாள் சுப்ரியா கோபமாக. ஏய், இதில் என்ன கன்றாவி? ஒருவேளை அவங்க 2 பேரும் லவ்வர்ஸாக இருப்பாங்க, அதனால தான் இப்படி பப்ளிக்காக பண்ணுறாங்க போல இருக்கு என்று அருணா கூறினாள். சில வினாடிகளில் டிராஃபிக் சீரானது. வண்டிகள் எல்லாம் எப்போதும் போல் போய்கொண்டு இருந்தது. சுப்ரியா அப்போது அருணாவிடம் சொன்னாள், கண்டிப்பாக அவன் அந்த பொண்ணை லவ் பண்ணுறதா இருந்தால் இப்படியா நடு ரோட்டில் வச்சு அவளை அசிங்கம் பண்ணியிருப்பான்? கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டான். இதுக்கு பேரெல்லாம் காதல் கிடையாது. இதெல்லாம் பண திமிரில் பண்ணுற வேலையாக இருக்கணும். இல்லைன்னா ஏதாவது ஒரு போட்டி ஏற்பட்டு அதனால் பண்ணுற கொழுப்பாக கூட இருக்கலாம். சரி சரி, நீ வேலையை பார் என்று கூறிவிட்டு தன்னுடைய வேலையை தொடர்ந்தாள் சுப்ரியா. அங்கே ரோட்டில் சூர்யா தன் நண்பர்களுடன் சிரித்து பேசிக்கொண்டே இருந்தான். என்னடா, நான் பந்தயம் போட்ட மாதிரி ஜெயிச்சிட்டேன் இல்லை? என்னமோ பெருசாக சொன்னீங்க. அந்த பொண்ணு அப்படிப்பட்டவ இல்லை, ரொம்ப நல்ல பொண்ணு, திரும்பி கூட பார்க்க மாட்டா, பெருசாக பில்டப் எல்லாம் பண்ணிங்க. பார்த்தியா, கரெக்டாக அவள் பர்த்டே இன்றைக்கின்னு தெரிஞ்சு தாண்டா நடு ரோட்லேயே அவளை மடக்கி பார்ட்டி கொண்டாடினேன். அப்படியே அவளும் அசந்துட்டான்.
இதுதான் சரியான சான்ஸ்ன்னு அவளை கட்டி பிடிச்சி உதட்டில் முத்தமும் கொடுத்துட்டேன். அவளும் ஒரு வார்த்தை கூட பேசலை. பாத்தியா, இந்த பொண்ணுங்களே இப்படி தான்டா, ஈஸியாக ரோஜா பூ கொடுத்து கூட மயக்கி விடலாம். நான் பெரிய பொக்கவே கொடுத்துருக்கேன் என்று கூறி சிரித்தான் சூர்யா. டேய் சூர்யா, ஆனால் இது ரொம்ப ஓவருடா. நாளைக்கு அந்த பொண்ணு நீ விளையாட்டுக்கு தான் இப்படி பண்ணேன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அவளால் உன்னோட வாழ்க்கையில் பெருசாக ஏதாவது பிரச்சனை வந்துட போகுதுடா பார்த்து என்று கூறினார்கள். அதுக்கு தானே இத்தனை பேர் சாட்சி வச்சு அவளை நான் கிஸ் பண்ணேன். அவளும் அதன்னே ஏற்றுக்கிட்டாயில, அப்புறம் எப்படிடா பிரச்சனை பண்ணுவா? இவளை மாதிரி நான் எத்தனை பொண்ணுங்களை பார்த்துருப்பேன் என்று கூறிவிட்டு மறுபடியும் சிரித்தான் சூர்யா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இத்துடன் என்னுடைய சூர்யாவின் சுப்ரபாரதத்தின் 5ஆம் பாகம் முடிவடைந்தது. மீண்டும் உங்களை அடுத்த பகுதியில் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் சுருராஜ். இது சுருராஜின் கதை சொல்லும் நேரம்.